இங்கே பாருங்க எவ்வளோ ப்ரைஸ் இருக்குதுன்னு. மேலே பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. அந்த ரெட் கலரில் செமையாக இருக்குது. அப்படியே சிவப்பு கலரில் இருக்க பாருங்க, அது ஃபுல்லாக மொயினாத. இந்த வீடியோவில் நம்ம லேண்டில் வளர்க்குற எல்லா ஃபிஷ்ஷையும் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். நம்மளோட லேண்டில் ஒரு குட்டி ஃபார்ம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்களே பாருங்கள், நம்மளோட குட்டி ஃபார்மில் வெறும் கப்பீஸ் மட்டும் தான் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட மினி பாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்மளோட மினி பாண்டை வந்து நம்மளாம் ரெடி பண்ணாது, அது ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. சரி வாங்க, ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே உள்ள வலையை எடுத்துருவோம். இந்த மினி பாண்டை ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நம்மளோட மினி பாண்டை பாருங்கள், இதில் நம்ம வெறும் மிக்சடு கப்பீஸ் மட்டும் தான் விட்டு வச்சுருக்கோம். இல்லை நிறைய மிக்சடு கப்பீஸ் நிற்கும், நீங்களே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இல்லை எக்கச்சக்கமான ஃப்ரைஸுமே இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாமே ஒரே மூலையில் வந்து கூட்டமாக நிற்கும். ஏன்னா நான் இந்த சைடு தான் நான் எப்போயுமே ஃபுட்டு போடுவேன் இந்த மூலையில். அதனால் எல்லா மீனுமே இந்த மூலையில் வந்து நிற்கும். இப்போ வீடியோவில் உங்களுக்கு அவ்வளோ கிளியராக தெரியாது, இருங்க நான் உங்களுக்கு பிடிச்சி வேறு ஒரு கிளாஸ் டேங்கில் போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லாமே சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். எல்லாமே பார்க்கவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இப்போ உள்ளே விட்டுருவோம். கைஸ் இப்போ வாங்க நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் டேங்காக பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் டேங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் பாருங்கள், இதுலேயுமே நம்ம மிக்சடு கப்பீஸ் விட்டு வச்சுருக்கோம். இதில் இருக்க எல்லா ஃப்ரிட்ஜ் டேங்க்லேயுமே மிக்சடு கப்பீஸும் நிற்கிது. அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஃபஸ்ட் நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் பாருங்கள், இதுலேயுமே நிறைய மிக்சடு கப்பீஸ் நிற்கும். இதுலேயுமே எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரைஸை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரைஸ் இருக்குதுன்னு. இதில் எல்லா மீனுமே அது காலத்தில் இஷ்டத்துக்கு குட்டியை போட்டு தாக்கிடுச்சு. எவ்வளோ ஃப்ரைஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது நான் பிடிச்சி காட்டுறேன். லைட்டாக அழுனால எவ்வளோ ஃப்ரைஸ் மாட்டுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே விட்டுரும் உள்ளேயே. இந்த வீடியோ எண்டிங்கில் நம்ம இது ஃப்ரிட்ஜ் டேங்கில் இருக்க ஃப்ரைஸையும் அப்புறம் நம்மளோட மினி பாண்டில் இருக்க எல்லா ஃப்ரைஸையுமே கலெக்ட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ஃப்ரைஸ் இருக்குதுன்னு. அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ் டேங்கை பாருங்கள், இதுலேயுமே மிக்சடு கப்பீஸ் தான் நிற்கும். இதுலேயுமே நிறையா ஃப்ரைஸ் இருக்கும், உங்களை பார்த்தாலே தெரியும். அங்கே நின்று ஓடி இருக்கு பாருங்கள். அப்புறம் அது பக்கத்தில் உள்ள ஃப்ரிட்ஜ் டேங்கை பாருங்கள், அதில் வந்து இதுக்கு முன்னாடி இதுலேருந்து கலெக்ட் பண்ண எல்லா ஃப்ரைஸுமே அதில் விட்டு வச்சுருக்கேன். இதில் உள்ளது வந்து எல்லாமே குட்டி குட்டியாக தான் விட்டோம், எல்லாமே நல்லா க்ரோ ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பார்த்தா வீடியோ எவ்வளோ சரியாக தெரியாது, நான் பிடிச்சி காட்டுறேன். நீ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரைஸ் இருக்குது. லைட்டாக அள்ளோனே நிறைய ஃப்ரைஸ் நிற்கும். இதில் எல்லாமே நல்லாவே வளர்ந்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு சரியாக தெரியுதா எனக்கு தெரியல. நீங்கள் பாருங்கள், அப்புறம் அது பக்கத்தில் உள்ள ஃப்ரிட்ஜ் டேங்கை பாருங்கள், இதில் நல்லா க்ரீன் வாட்டராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ரீனாக இருக்குன்னு பாருங்கள் வாட்ரு. இதில் உள்ள ஃபிஷ்ஷுமே நல்லா சூப்பர் குவாலிட்டி ஆக்டிவாக இருக்கும் எல்லாமே. நீங்கள் பாருங்க, இதுலேயுமே ஃப்ரைஸ்லாம் நிறையாவே நிற்கும். அப்புறம் கடைசி இந்த ஃப்ரிட்ஜ் டேங்கில் பாருங்கள், இந்த ஃப்ரிட்ஜ் டேங்கில் தண்ணியை பார்த்தா நினைப்பீங்க என்னடா இப்போ இருக்குது தண்ணின்னு. என் பக்கத்தில் இருந்து பாருங்கள், இதில் வந்து நம்ம மொயினாக தான் விட்டு வச்சுருக்கோம். எக்கச்சக்கமாக பெருகிருச்சு. விடும் போது கொஞ்சம் தான் விட்டேன், இப்போ நல்லாவே பெருகிருச்சு. பிடிச்சி காட்டுறேன். அப்படியே ஒரு ஓரத்தில் கூட்டமாக நிற்கிது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மொயினாக இருக்குதுன்னு. அப்படியே சிவப்பு கலரில் இருக்க பாருங்கள், அது ஃபுல்லாக மொயினாக தான். இப்படி உள்ளே விட்டுருவோம். அப்புறம் கீழே உள்ள டப்புலேயும் மொயினாக தான் விட்டு வச்சுருக்கோம். இதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து இந்த டப்பில் விட்டு வச்சுருக்கேன். இன்னும் அந்த அளவுக்கு இதில் கல்ச்சர் ஆகலை, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கைஸ் இப்போ வாங்க, கீழே இருக்க எல்லா டப்லையும் என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கீழே இருக்க எல்லா டப்லையுமே நம்ம ஃபேன்சி கப்பீஸ் விட்டு வச்சுருக்கோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பெரிய டப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பெரிய டப்பில் நம்மளோட ஃபேவரட் ஏஎஃப்ஆர் தான் நிற்கிது, அல்பினோ ஃபுல் ரெட் கப்பி. இது பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்கும். அதோட மேலே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. அந்த ரெட் கலரில் செமையாக இருக்குது. நீங்கள் பிடிச்சி காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் பார்க்கவே. இதில் வந்து ஒரு ட்ரையாக தான் நம்ம வாங்கி விட்ருக்கோம். எல்லாத்துலேயுமே ஒரு ட்ரையாக தான் நிற்கும். இன்னொன்னா பார்ப்போம் நம்ம. அப்புறம் இந்த டப்பில் பாருங்கள், இந்த டப்பில் நம்மளோட பிளாட்டினம் ரெட் டெயில் டம்போ தான் நிற்கிது. இதில் வந்து நம்ம ஒரு ட்ரையும் ஆர்டர் போட்டிருந்தோம், அதில் ஒரு ஃபீமேல் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 3 ஃபீமேலு, ஒரு மேல் நிற்கிது பாருங்கள். எனக்கு நான் உங்களுக்கு மேலே பிடிச்சி காட்டுறேன். இதுவுமே குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள்,
நல்லா அதோட இயர்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. உள்ளே விட்டுருவோம். அப்புறம் இந்த டப்பா பாருங்கள், இந்த டப்பா நம்மளோட ஜாப்பனீஸ் ப்ளூ தான் நிற்கிது. இந்த ஜாப்பனீஸ் ப்ளூக்குமே அப்படி தான் நம்ம ஒரு ட்ரை ஆர்டர் போட்டிருந்தோம். எக்ஸ்ட்ரா அதோட ஒரு ஃபீமேல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதோட டெய்லை பாருங்கள், அதோட மேலே ஒரு டெய்லை என்ன பிடிச்சி கட்டேன். நல்லா ப்ளூ கலரில் நல்லா பெருசாக சூப்பராக இருக்கும். ஆட்டோமேட்டிக்குது. இங்கே பாருங்க, டெய்லை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கவே. அப்படியே மின்னுது பாருங்க. அப்புறம் இந்த டப்பில் பாருங்க, இந்த டப்பில் நம்மளோட ஃபுல் கோல்டு கப்பி தான் நிற்கிது. இதுவுமே பார்க்க சூப்பராக இருக்கும். இதோட கலர்லாம் அப்படியே மின்னும் பாருங்க. நல்லா தங்க கலரில் எப்படி மின்னுதுன்னு பாருங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அப்புறம் இதோட ஃபீமேலுமே பார்க்க சூப்பராக இருக்கும். அதோட டெய்லாம் பாருங்க எப்படி மின்னுதுன்னு ஃபீமேலோடது. இங்கே பாருங்க. அப்புறம் கடைசியாக இந்த டப்பை பாருங்க. இந்த டப்பில் ஃபுல் பிளாக் தான் நிற்கிது. இதுலேயும் ஒரு ட்ரை தான் நிற்கும். நீங்கள் பாருங்கள், இதோட ஃபீமேலோட சைஸ்லாம் பாருங்கள், நல்லா படா சைஸில் இருக்கும். நல்லா பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள். இதோட மேலேயுமே பார்க்க சூப்பராக இருக்கும். நல்லா கருப்பு கலரில் நல்லா ஃபுல் பிளாக்காக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம மினி பானில் இருக்க எல்லா ப்ரைஸையுமே கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. வாங்க கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ இருக்கிறதுலே பெரிய டாஸ்க்கு அது ஒன்று தான். இதில் இருக்க எல்லா ப்ரைஸையுமே தனியாக கலெக்ட் பண்ணி எடுக்கிறது. ஃபஸ்ட்டு இதில் டப்பில் தண்ணி அள்ளிக்கிறோம். சரியான வெயிட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், தண்ணி எல்லோனே இதுலேருந்து எவ்வளோ ப்ரைஸ் வந்திருக்குன்னு. இதுலேயே நிறைய ப்ரைஸ் மாட்டிருச்சு. சரி வாங்க ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கைஸ் இப்போ ஒரு வழியாக நம்மளோட மினி பான்லேருந்து எல்லா ப்ரைஸுமே பிடிச்சாச்சு. எல்லா ப்ரைஸுமே இல்லை, இப்போயும் ப்ரைஸ் உள்ள ஓடிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, இந்த டப்பில் மட்டும் பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குதுன்னு. பக்கத்தில் வந்து பாருங்கள், நிறைய ப்ரைஸ் இருக்குது. எத்தனை இருக்குதுன்னு என்னவே முடியல. நான் கூட படிக்கும் போது எத்தனை இருக்குது எல்லாம் தான் நினச்சேன். ஆனால் வாய்ப்பே இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குதுன்னு. நான் பிடிச்சது மட்டுமே எவ்வளோ. அப்புறம் இன்னொரு டப்புலேயே இருக்குது பாருங்கள், அதையும் காட்டுறேன். இது நான் மட்டும் பிடிச்சிருந்தேன்னா பெண்டு கலண்டிருக்கும். இப்போவே கலண்டுருச்சு. நம்மளோட நண்பர் உதவியால் கொஞ்சம் எப்படியோ எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. அப்புறம் இந்த டப்பில் பாருங்கள், இந்த டப்பில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குதுன்னு நீங்களே கெஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டு டப்புலையும் சேர்த்து எவ்வளோ ப்ரைஸ் இருக்கணும் ப்ரைஸ் இருக்குன்னு கெஸ் பண்ணி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இன்னும் இந்த ஃப்ரிட்ஜ் டேங்கில் உள்ள ப்ரைஸ்லாம் எதுவுமே கலெக்ட் பண்ணவே இல்லை. கலெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு மொத்தமாக எல்லா ப்ரைஸையும் காட்டுறேன் எவ்வளோ இருக்குதுன்னு. காய்ச்சி இப்போ நம்ம ஒரு வழியாக நம்ம ஃப்ரிட்ஜ் டேங்கில் உள்ள எல்லா ப்ரைஸையுமே பிடிச்சாச்சு. இப்போ பாண்டில் உள்ள ப்ரைஸையுமே பிடிச்சாச்சு, ஃப்ரிட்ஜ் டேங்கில் உள்ள ப்ரைஸையுமே பிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜ் டேங்கில் உள்ள ப்ரைஸ் எல்லாமே இதில் நிற்கிது. இதில் பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸ் நிற்கிதுன்னு. உங்களுக்கு வீடியோவில் சரியாக தெரியாதுன்னு தெரியல, ஆனால் எக்கச்சக்கமாக இருக்குது ப்ரைஸு. அப்புறம் நம்ம பான்லேருந்து பிடிச்ச எல்லா ப்ரைஸுமே இதில் நிற்கிது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குதுன்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கொயன்னு ஓடி இருக்குதுன்னு. இப்போ இவ்வளோ ப்ரைஸையுமே நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. பார்ப்போம் என்ன பண்ணலாம்னு இதெல்லாம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.